ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வாசகர்கள் நிறைய கேள்விகள் கமெண்ட் மூலமாக கேட்டிருக்காங்க. அதுக்கான விடையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி தங்கம் பட்டுனது கோல்டு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷனில் கோல்டு இன்னும் சேஃபா ரிலையபிள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கோல்டு ஒரு சேஃப் ஹெவன் தான். இந்த கோல்டை பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கிறது ஹெட்ஜிங் அசட். இந்த ஹெட்ஜிங் அசட் அப்படின்னு என்ன அப்படின்னா, அடமானமாக வைக்கக்கூடிய ஒரு அசட்டு. இது தனிநபருக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, நாடுகளுக்கும் சரி, இதுதான் ஒரு ஹெட்ஜிங் அசட்டாக இருக்குது. பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு கோல்டில் நம்ம அலோகேஷன் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத வச்சு அந்த அலோகேஷன் தகுந்த மாதிரி தான் நம்ம கோல்டை நம்ம சேமித்து வச்சுக்கணுமே ஒழிய எல்லா பணத்தையும் ஒரேடியாக கோல்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா 2012லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரிட்டர்ன் தரல. கிட்டத்தட்ட அந்த 4 வருஷம் ரிட்டர்ன் இல்லாமலே இருந்திருக்கு. ஈக்விட்டி எப்படி இந்த கடந்த 2 வருஷத்தில் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்ததோ அது மாதிரி கோல்டும் சில காலகட்டங்களுக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. கோல்டோட 30-40 வருட காலத்தோட ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10% தான் இருக்குது. இப்போ இந்த கடந்த 3 வருடம் பீரியடில் இந்த வார் சூழ்நிலைகள் காரணமாக கோல்டோட விலை ஏறி இருந்தாலும் கோல்டை ஒரு அசட் கிளாஸாக நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது நம்ம ஒரு 15 to 20% ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாரும், ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார் 5 to 10%, ஒரு மாடரேட் இன்வெஸ்டார் 10லேருந்து 20% வச்சுக்கிறது தான் ஐடியலாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. என்னென்ன குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு இதை மேலே ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு குறிப்பாக ஒரு 4-5 காரணங்கள் கோல்டு விலை ஏறினதுக்கு நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உலக வங்கிகளில் மத்திய வங்கிகள் குறிப்பாக, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி உள்ள மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பெரிய லெவலில் வாங்கும் பொழுது கோல்டோட விலை ஏற ஆரம்பிச்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கிறதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா வட்டி விகிதங்கள் ஏற்றத்தோடு தான் காணப்படுது. ஸோ அந்த வட்டி விகிதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கோல்டுக்கான மோகம் ஏறும். அப்படிங்கிறதுனால கோல்டை அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டாலருக்கு நிகரான இன்னொரு நாணயம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாலருக்கு ஈக்குவலாக இன்னொரு நாணயத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் தான் பேசிக் அந்த நிகரான நாணயமாக இருக்கும். தங்கம் தான் அந்த மாற்று நாணயமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய நாடுகள் கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த போர் மற்றும் இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏற்றம் காரணமாக பணவீக்கம் உலகளாவிய ரூபத்தில் விலை ஏற ஆரம்பிச்சது. எல்லா பொருட்களோட விலையுமே ஏற ஆரம்பிச்சது. ஸோ அந்த பணவீக்கத்தோட அச்சத்தின் காரணமாக தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு 4-5 ரீசன்ஸ் இப்போ நம்ம பார்த்ததுனால கோல்டு ஏறிச்சுன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு, கோல்டு மார்க்கெட் ஷார்ப்பான அப் அண்ட் டவுனோடு இருக்குது. வாட் டஸ் திஸ் ஹை வாலட்டிலிட்டி இண்டிகேட்? இப்போ அதிகமாக தங்கம் ஏன் ஏற்ற இறக்கம் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதலீட்டாளர்கள் ஒரு குழப்பமான சிந்தனையில் இருக்காங்க அப்படிங்கிறத தான் காமிக்குது. இதுக்கு மேலே உயராது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு நினைக்கிறதாகவும், இதுக்கு இந்த ஏறினதுலேருந்து ஷார்ப்பாக கீழே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு நினைக்கிறதுனாலையும் இவங்க 2 பேருமே மாறி மாறி வித்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஷார்ப்பு அப் அண்ட் டவுன்ஸ் நிலவிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸ்ட்ராங் டாலர், இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸு, சென்ட்ரல் பேங்க் கோல்டு பையிங், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு, இது ஃப்யூச்சரில் உள்ள கோல்டு ப்ரைஸஸை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறுகிய காலத்தில் அமெரிக்காவோட வட்டி விகிதம்னால கோல்டோட ப்ரைஸஸ்ஸு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் இவங்க ஃபெட் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரும்பவும் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸஸ்ஸு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் ஈராக் வாரு, யூஎஸோட வாரு,
உக்ரைனோட ரஷ்யாவோட வார், இந்த போர் பதட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போது அவங்க வந்து டீலில் சைன் பண்ண போகிறாங்க. இந்த போர் பதட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிரும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிதுன்னா இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈஸுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இவங்க வந்து கோல்டை வந்து மிச்ச கண்ட்ரிஸ் வாங்காமல் இருந்தால், அமெரிக்காவுக்கு நிகரான இன்னொரு நாணயத்தை போய் தேடாமல் இருந்தால் கோல்டோட ப்ரைஸஸ் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டு, கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, டிஜிட்டல் கோல்டு, இதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்தளவு நம்ம பல வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் கூலி சேதாரம் இருக்குது. அதனால தேவைப்படுபவங்க கல்யாணம், காட்சி இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வாங்கிக்கோங்க. டிஜி கோல்டு அதை பொறுத்தளவு இன்னும் ரெகுலேஷன் வந்து கரெக்டாக இன்னும் சொல்லப்படலை. நடுவில் கூட ஆர்பிஐ வந்து இந்த டிஜி கோல்டு பண்ணிகிட்ருக்கிற நிறைய வெப்சைட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்தராக பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு நிகரான கோல்டை வந்து அவங்க வாங்கி வைக்கலை அப்படிங்கிறதுனால. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோல்டு ETF இருக்கிறதுலையே சீப்பஸ்ட் கோல்டு பையிங் இது தான். இந்த கோல்டு ETF நம்ம வாங்கினோம்னா சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கோல்டு ETF விட சற்றே கொஞ்சம் கூடுதலான சார்ஜஸ் இருக்கும். ஆனால் கோல்டு ETFும் சரி, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் சரி, இது ரெண்டும் இருக்கிறதுலே சீப்பஸ்டானது. நம்ம செக்யூர் பண்ணணும், ஃபிசிக்கலாக செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு கிடையாது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ரெண்டு தான் சிறந்தது. இல்லை நம்ம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தான் இருக்குது, இந்த சமயத்தில் நம்ம வந்து கோல்டில் ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னே கோல்டை வந்து காயினாக நம்ம வாங்கி வச்சுட்டு அன்றைக்கி தேதியில் என்ன டிசைன் பசங்க ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு நம்ம கோல்டு வாங்குறது சிறந்ததாக கருதப்படும். நீண்ட காலத்துக்கு நம்ம கோல்டை நகையாக வாங்கி வச்சா டிசைன்ஸ் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கிறதுனால அன்றைக்கி போடும்போதும் திரும்பவும் ஒரு கூலி சேதாரம் இருக்குங்கிறதுனால தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு கோல்டு ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு தூரம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோவை பொறுத்தளவு அக்ரெசிவ் இன்வெஸ்டார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 100% ஈக்விட்டியில், அதுவும் ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு 5 to 10% மட்டும் கோல்டை வச்சுக்கிட்டா போதுமானது. ஒரு மாடரேட் இன்வெஸ்டாராக இருக்கார் அப்படின்னா அவர் 10 to 15% வச்சுக்கலாம். இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்காருன்னா ஒரு 15-20% வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே எல்லாத்தையுமே கோல்டை வச்சுருக்கிறது அனாவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாட் இஸ் த ஷார்ட் டேர்ம் 1 year, 5 year, 10 year அவுட்லுக் ஃபார் கோல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறுகின காலத்தில் கோல்டு வந்து உயர்வதற்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு 10-15% வரைக்கும் கரெக்ஷன்ஸு எதிர்பார்க்கலாம் நம்ம. என்ன நான் சொன்ன காரணங்கள்னால வார் செட்டில் ஆகிடுச்சு, இன்ஃப்ளேஷன் வந்து குறைய போகுது அப்படிங்கிற சமயத்தில் இதுக்கான கோல்டு ஏறினதுக்கான விலையும் குறையும். ப்ளஸ் ஏற்கனவே அதிகமான லெவலில் வாங்கி வச்சுருக்கிறவங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் ஒரு 10-15% கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5-10 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேர்ல்டுமே வந்து இன்னும் அந்த ஆல்டர்னேட்டிவ் காயினை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, கரன்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதனால் கோல்டோட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் உலகத்தில் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து என்ன விதமான பர்ச்சேஸ் மென்டாலிட்டியில் இருக்காங்க, போர் பதட்டமான சூழ்நிலைகள், அடுத்து போர் பதட்டம் மேகம் சூழும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தைவான்லேயும் கொரியாலேயும். ஸோ அந்த மாதிரி உள்ள இடங்களில் போர் பதட்டம் திரும்பவும் அடுத்து ஒரு ரிலே ரேஸில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் திரும்பவும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5-10 வருஷம் அப்படிங்கிறது கோல்டை பொறுத்தளவு ஒரு நீண்ட கால இது. பட் கோல்டு பேசிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்கம் ஏர்னிங் அசர்ட் கிடையாது, அது வந்து ஒரு ஹெட்ஜிங் அசர்ட் தான். அதாவது கோல்டை வச்சு நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்காது. கோல்டோட வளர்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு வருமானம். இப்போ வீடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாடகை நம்மளுக்கு வருமானம்.
மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்டு இல்லைன்னா எஸ்டபிள்யூபி மூலமாக கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு வருமானம். ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்டும் போனஸும் நம்மளுக்கு வருமானம். ஆனால் கோல்டு 10 கிராம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், 10 கிலோ நம்ம வாங்கி வச்சுருக்கோன்னா அது கடைசி வரைக்கும் அந்த 10 கிராம் 10 கிலோவாக தான் இருக்கும். அது வளராது. விலையேற்றத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் மட்டும்தான். அதனால் அது வந்து இன்கம் ஏர்னிங் அசட் கிடையாது. அதை 15லேருந்து 20% கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், மாடரேட் இன்வெஸ்டர் ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் வச்சுருந்தாங்க அப்படின்னு போதுமானது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் பல கேள்விகளோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.